வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, பங்களாதேஷில் பொது தேர்தல் நேற்று நடந்து முடிவுகள் வெளிவந்திருக்கு. மொத்தம் இருக்கக்கூடிய 299 தொகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பிஎன்பி பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்க. தாரிக் ரஹ்மான் இருக்கார்ல, அவர் தான் பங்களாதேஷுடைய நெக்ஸ்ட் பிஎம் உறுதியாக இருக்குது. இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தாரிக் ரஹ்மானுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பிஎன்பி பார்ட்டி இப்போது அங்கே ஆளும் கட்சியாக வர போகிறாங்க. இது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான உறவில் நல்ல ஒரு புது பாண்டிங்கை ஏற்படுத்தும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் கணிக்கிறாங்க. ஏன்னா முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசு எப்போ வந்துச்சோ அப்போவே பங்களாதேஷ் இந்தியா இடையேயான உறவு நாசமாக போயிடுச்சு. இதில் ஜமாத்தி இஸ்லாமி தலைமையில் சில கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க. அவங்க 56லேருந்து 70 தொகுதிகளை அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கு. ஜமாத்தி இஸ்லாமி தலைமையிலான கூட்டணி பங்களாதேஷை ஜெயிச்சிருந்தா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை விட இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப்பு படுமோசமாக விழுந்திருக்கும், மோசமான நிலைமைக்கு போயிருக்கும். இப்போவே மோசமான நிலைமை தான், இன்னும் பல மடங்கு அதிகமான மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நல்ல வேளை தாரிக் ரஹ்மானுடைய பிஎன்பி பார்ட்டி அங்கே ஆளும் கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷேக் ஹசீனா அவர்களுடைய அவாமி லீக் பார்ட்டி தடை செய்யப்பட்டிருக்கு பங்களாதேஷில். அதனால் அவங்களால இந்த தேர்தலில் போட்டியிட முடியலை. இதுதான் இன்றைக்கி பங்களாதேஷ் பொது தேர்தலுடைய முடிவுகளுடைய நிலவரம். இது ஒன்று. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு சில டிபேட்ஸ் வந்துக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, எங்கள் கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி தெரியுமா? குக்கரில் சாதம் சமைத்து அதை சைக்கிளில் எடுத்துகிட்டு போய் இலை விரித்து இலை போட்டு மாம்பழத்தோடு சாப்பிட்டா மக்களுடைய முகம் மலரும், அதுதான் என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் பேசியிருக்காங்க. அதாவது குக்கரில் சாதம் சமைத்து, குக்கர் அப்படிங்கிறது அமமுகவுடைய சின்னம், சைக்கிளில் எடுத்துகிட்டு போய் தமிழ் மாநில காங்கிரஸுடைய சின்னம், இலை விரித்து இலை போட்டு இரட்டை இலை அதிமுக சின்னம், மாம்பழத்தை வச்சு பாமக சின்னம் சாப்பிட்டா மக்களுடைய முகம் தாமரை போல மலரும். சொல்ல மறந்துட்டேன், தாமரை போல மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமரை பிஜேபி சின்னம். அப்போ என்டிஏவுடைய எல்லா சின்னங்களையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி இதை தமிழிசை அவர்கள் பேசியிருக்காங்க. இதுக்கு 2 விதமான டிபேட் வருது. முதல் டிபேட்டு, தொடர்ந்து தமிழிசை அவர்கள் அவங்க தான் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பேசி அது ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு. ஸோ அதே பாணியில் இப்போ அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. இதில் டிபேட்டுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. கூட்டணியுடைய சின்னங்களை ஒரே சென்டென்ஸில் மக்களுக்கு பதிய வைக்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. இது கான்ட்ரவர்சி கிடையாது அப்படின்னு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது சமூக வலைதள காலத்தில் வாழ்ந்துக்கு இருக்கோம். சாதாரணமாக நடக்கிற விஷயத்தையே ட்ரோல் மெட்டீரியலாக மீம் கிரியேட்டர்ஸ் மாற்றிக்கிருக்காங்க. சும்மா எஸ்ஜே சூர்யா ஒரு பாட்டு பாடுறாரு, ஒரு இன்டர்வியூவில் பாட சொல்கிறாங்க. எஸ்ஜே சூர்யா பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு பாடுற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்படி ட்ரோல் வீடியோக்கள் ரொம்ப ட்ரெண்டிங்காக வரக்கூடிய இந்த நேரத்தில் தமிழிசை மேடம் இப்படி சொல்கிறது கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது மாதிரி பேசுகிறது கிரிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் ஜென் இசட் தலைமுறை பரப்புவாங்க. அதனால் பார்த்து சூதானமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. இதில் உங்களுடைய கால் எது? ஃபஸ்ட்டா 2ஆ? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது என்ன பஞ்சாயத்துனா, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் கூட்டணி உறுதியாக இருக்க வேண்டும், உதிரியாக இருக்கக்கூடாது. இதை திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என சொல்லும் விஜய்க்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை பேசியிருக்காங்க. திமுகவை வீழ்த்தணும்னா கூட்டணி உறுதியாக இருக்கணும், உதிரியாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? தாவேகா பார்ட்டி தனியாக நின்று திமுகவுக்கு எதிராக சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்டிஏ பக்கத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக தாவேகாவுக்கு அழைப்பு விடுறதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம். விஜய் தான் பிஜேபியை மதிக்காமல் பிஜேபிக்கு எதிராக பல மேடைகளில் பேசிக்கிருக்காரு. இதுக்கப்புறமா விஜயை கூப்பிடணுமா? அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்போ அந்த தப்பை பண்ணவே இல்லை. யாரையும் வாலண்டியராக நீங்கள் வாங்க கூட்டணிக்கு அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அப்போ தான் என்டிஏ ஸ்ட்ராங் ஆகும். இப்போ நீங்கள் ஒருத்தரை கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் என்டிஏ இப்போ பலவீனமாக இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிளான கேல்குலேஷன். ஏன் இதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டும் சில டிபேட்ஸ் நடக்குது. இது 2. 3வது, நியூஸ் 18 தமிழ்நாடு ஒரு தலைப்பு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூன்சிஸ் தான் சிங்காநல்லூர். அந்த சிங்காநல்லூர் தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட போகிறாரு இந்த 2026. சிங்காநல்லூர் தொகுதியில் தான் போட்டியிடுவதற்கான வேலையை தொடங்க போகிறாரு வெகு விரைவாக அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டிருக்காங்க. எந்த தொகுதியில் போட்டிட்டாலும் இந்த முறை அண்ணாமலை வெற்றி பெறணும், அண்ணாமலை மாதிரியான
துடிப்பு மிக்க இளம் தலைவர்கள் சட்டப்பேரவைக்கு போய் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறையா பேருடைய பார்வையாக இருக்குது. கட்சிகள்லாம் கடந்து ஜென்ரல் ஆடியன்ஸ், காமன் பீப்புள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.